ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் முகேஷ் ஃப்ரம் கரேஜ் 98. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, FZ16 வந்து இன்ஜின் ரீபில்ட் வந்திருக்கு. ஹெட்டு ரீகண்டிஷன் பண்ணிட்டோம். புது போர் கிட் வாங்கியாச்சு. போர் கிட் வேலை பாருங்கள், 2788 தான் போர் கிட்டு. அதில் ரிங்ஸு, பிஸ்டனு, அப்புறம் ஹெட் போர் பேக்கிங் கிட்டோடு வந்துடும். இது நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டால் நல்லது. அதுக்கப்புறம் டைமிங் செயின் பேடு, டைமிங் செயின் டென்ஷனரு எல்லாமே ஒரிஜினல் தான். ஒரிஜினலே ரேட் கம்மி தான் பாருங்கள். ஒரு பேட் 70 ருபீஸு, இன்னொரு பேட் வந்து 80 ருபீஸ் தான். டைமிங் செயினுமே 340, டென்ஷனர் 190 ருபீஸ். இது ரேட்டும் கம்மி தான். அப்புறம் கிளச் அசம்பிளி ரீகண்டிஷன் பண்ணிட்டோம். கிளச் பெல்லை, கிளச் ஹப்பு, கிளச் பிளேட்ஸ், இது மொத்தமாக ஓவராலே பார்த்திங்கன்னா 1500 சம்திங்குள்ளே தான் வருது. இது பாருங்கள், 310 2 கிளச் பிளேட்டு, 440 2 கிளச் பிளேட்டு, 3 ஸ்டீல் பிளேட் வந்து 150 ருபீஸு. அவுட்ரு ஹப்பு பார்த்திங்கன்னா 170, இன்னர் ஹப் பார்த்திங்கன்னா 295. ஓவரால் கேல்குலேட் பண்ணாலே 1500குள்ளே தான் வரும். அதனால் நம்ம ஒரிஜினலாகவே போய்க்கலாம். அதுக்கப்புறம் மோட்டோல் 1550 இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். 650 600 சம்திங் வரும். அப்புறம் ஒரிஜினல் ஏர் ஃபில்டர், அது ஒரு 80 ருபீஸ். அவ்வளோதான். எல்லாமே ஒரிஜினல் பேக்கிங் கிட்ஸ் தான். மேக்னெட் கேஸ் பேக்கிங்கு, கிளச் கேஸ் பேக்கிங், இவ்வளோ தான். எல்லாமே ஜென்யூன் ஸ்பேஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கு ஏதாவது பண்ணணுன்னா எடுத்துகிட்டு வாங்க, பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.